கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்கிறார் கர்த்தர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் தம் ஆலோசனைகளை நிறைவேற பண்ணி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களின் எதிர்கால வாழ்விற்காக பல திட்டங்களை ஒழுங்குபடுத்தியும் பல தேவைகளுக்காக காரியங்கள் வெற்றியாய் முடியும்படிக்காக சில ஆலோசனைகளை திட்டம் பண்ணியும் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டும் அவைகளின்படி உங்களுக்கு சித்தமானவைகளை செய்யும்படிக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டும் சிலரோ தீவிரமாய் செயல்பட்டதில் இழப்புகளும் நஷ்டங்களும் தடைகளும் காணப்பட்டதை நிமித்தம் எல்லாவற்றையும் கைவிட்டு கலங்கி போய் காணப்படுகிறவர்களும், சிலரின் ஆலோசனைகள் சிலருக்கு பகையாகவும் போனவர்களின் கவனத்திற்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று. ஆகவே இன்றைக்கு உங்களின் எந்த காரியத்திற்கு நல்ல முடிவை பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவற்றில் கர்த்தரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்களானால் அவர் தம் ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், அவர் தம் செயல்கள் வல்லமை உடையவைகள். கர்த்தரின் நாமத்தில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களின் காலதாமதங்களை மாற்றுகின்றார், தடைகளை விலக்குகின்றார். அவர் தமது சித்தத்தின்படி செய்து ஆச்சரியமாய் நடத்தி தம்முடைய ஆலோசனைகளை உறுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தமது ஆலோசனையின்படி எப்படி தம் சித்தத்தை நிறைவேற்றி ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனுக்கு விரோதமாக மீதியானியர் வருகின்றனர். அவர்களிடம் இருப்பதோ பெரிய படைகள், ஆனால் கிதியோனிடமோ 300 பேருதான். இந்நிலையில் கிதியோன் பயந்தவனாய் பலனற்றவனாய் தேவ சமூகத்தை நாடுகின்றான். அங்கே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு மீதியானியரை வெல்வதற்கு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கையில் அங்கே 300 பேரை 3 படையாக வகுத்து ஒவ்வொன்றின் கைகளிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் தீவெட்டிகளையும் கொடுக்கும்படியும், கிதியோன் பாளையத்தில் அருகில் சென்று எக்காலத்தை ஊதியும் பானைகளை உடைத்தும் தீவெட்டிகளை உயர்த்தியும் செய்வதைப் போல அவனோடு இருந்தவர்களும் செய்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்தனர். அதை கேட்ட பகைவர்கள் அனைவரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஜெயத்தை கிதியோன் பெரும்படி கர்த்தர் ஆசிர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் மீதியானியரை போன்ற பகைகள் எழும்பி உங்களை பயப்படுத்தியும் கலக்கமடைய செய்தும் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு எதிராக சத்துருவின் செயல்களை முறியடிக்கிறது. கர்த்தரின் சத்தம் பகைகளை ஓடச் செய்கின்றது. எவைகளிலெல்லாம் பயந்தீர்களோ இன்றைக்கு அவைகளில் ஜெயம் எடுக்கும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுலையும் அவரோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் கப்பலில் அழைத்து செல்லப்படுகின்றனர். கப்பல் பிரயாணத்தில் காற்றும் மழையும் அதிகமாய் இருந்ததினால் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் பயந்து போய் உண்ண உணவின்றியும் உறக்கமின்றியும் வருத்தப்பட்டிருந்த போது கர்த்தர் பவுலிடம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது உறுதி என்று சொல்லி சில ஆலோசனைகளை கூறுகின்றார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 33வது வசனத்தில் பவுல் அனைவரையும் போஜனம் பண்ணும்படிக்கு கேட்டுக்கொள்கிறார். 34வது வசனத்தில் பார்க்கின்றோம், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும் என்று கூறுகிறதை. 43, 44 வசனங்களில் நீந்தத்தக்கவர்கள் நீந்தியும் மற்றவர்கள் பலகைகள் மேலும் சில கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேர்ந்தனர் என்று வாசிக்கின்றோம். கர்த்தரின் ஆலோசனைப்படி அவர்கள் போஜனம் பண்ணினபடியினால் நீந்துவதற்கு பலன் உண்டாயிற்று. அனைவரும் தப்பி பிழைத்தனர் என்பதை அறிய முடிகின்றது.
இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று இருக்கலாம். போராட்டங்களும் வியாதிகளும் பற்றாக்குறைகளும் தடைகளும் மாறி மாறி எதிர்காற்றை போன்றும் பெருமழையை போன்றும் வீசிக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்லவும், கர்த்தரின் திட்டங்களை நிறைவேற்றவும், அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுதினமும் வார்த்தை என்கிற போஜனத்தை புசிக்கும்படியும் விசுவாசிக்கும்படியும் அதன்படி நடக்கும்படியும் விரும்புகின்றார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தரின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகின்றது. ஆச்சரியமாய் உங்களை நடத்தி அவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையானவைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோன்றும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. ராஜாவாகினார். யோபுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 7வது மாதம் 26வது ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் அருமையான நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். ஆண்டோடைய வார்த்தையை இந்த நாட்களை தியானிக்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ஜெயத்தை குறித்து இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே கல்வாரியிலே சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து வெற்றி சிறந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் ஜெய கிறிஸ்துவா இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் இந்த நாட்களை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்ட நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவன், அல்லேலூயா, சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே வேத வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயம் எடுக்கிறது என்பதென்று சொன்னால் ஒரு லேசான காரியம் அல்ல. இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அந்த போராட்டத்திற்கு பின்பாகத்தான் நாங்கள் அந்த ஜெயத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால் அதாவது ஒரு வாலிபன் இந்த நாட்களிலே பாடசாலையிலே பாடங்களை கற்கிற வேளையிலே அவன் அங்கே அதிக கவனத்தோடு இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டதற்கு பின்பாகத்தான் அந்த பாடத்தில் இந்த நாட்களை நல்ல மார்க்கை எடுத்து ஜெயம் பெற்று இந்த நாட்களில் அவன் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஜெயத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே
7வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெயத்தை நாங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் இந்த நாட்களில் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்படியானால் அந்த ஜெயத்தை யார் நமக்கு இந்த நாட்களை பெற்றுத்தருகிறார் சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜெயத்தை நமக்கு இந்த நாட்களை பெற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திலே பாருங்கள், அதாவது கொரிந்தியரிலே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்கிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நாங்கள் இந்த படுகிற பிரயாசம் இந்த நாட்களே பாருங்கள் விருதாவாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று அறியாதபடி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கிருகையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டோடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை தான். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களிலே வந்ததுதான். அவரை இந்த நாட்களிலே ஜனங்கள் பேசினார்கள், அவரை இந்த நாட்களிலே திட்டினார்கள், அவரை சபித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்தாலும் ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் எதிர்நோக்கி இருந்தார், என்னவென்றால் ஜெயத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷ குலத்தை இந்த பூமியிலிருந்து விடுவிக்கும்படியாக அந்த ஜெயத்தை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயத்தை இந்த நாட்களிலே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஜெயம் பெறுகிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயத்தை இந்த நாட்களிலே நாடி ஓடுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தம், இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஓடுகிற ஓட்டம் விருதாவாக இருக்காதபடி ஜெயத்தை பெறுகிறவர்களாக நாங்கள் ஓடுவோமா இருந்தால் அங்கே கர்த்தர் நமக்கு அந்த ஜெயத்தை பெற்றுத் தருவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெயத்தை பெறுங்கள், ஓடுங்கள்.